சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னை கட்டி வைக்கிறதுனால உன்னால எதையுமே தடுக்க முடியாது. ஹலோ ஹலோ ஹரி, நான் தான் பொன்னி பேசுறேன். சொல்லுங்க லோகநாயகி அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. துளசியோட கதைய முடிச்சிருங்க. என்ன சொல்றீங்க? அவ கதைய முடிச்சிருங்கன்னு சொன்னேன். 2-3 மாசத்துக்கு என் கஸ்டடியில வைக்க சொன்னீங்க. அவ ரொம்ப பேசுறா. அவ உயிரோட இருக்கிறதுக்கான தகுதியை அவ இழந்துட்டா. அதனால அவ கதையை முடிச்சிருங்க. அடுத்து நான் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். என்ன சொல்றீங்க? சரி, முடிச்சிட்டு ஃபோன் பண்றேன். சரி. ஏய், என்ன பாக்குற? உன்னை அனுப்பி வைக்க சொல்லிட்டாங்க. வெளியே இல்ல, மேல. என்ன சொல்ற? நீ ரொம்ப வீரவசனம் பேசினல, அது லோகநாயகி அம்மாவுக்கு பிடிக்கல. அதனால உன்னை தீர்த்து கட்ட சொல்லிட்டாங்க. ஆமா, நீ எப்படி சாகணும்னு ஆசைப்படுற? இந்த மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டா நல்லா குளுகுளுன்னு சந்தோஷமா சாகலாம்ல? டேய், உடனடியா அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடா. போடா. ஹலோ, சொல்லுங்க நந்தினி. சார், துளசியை யாரோ கடத்திட்டாங்க. இது விஷயமா போலீஸ்ல ராஜபாண்டி எங்க மேல சந்தேகம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் எங்களை கைது பண்ண வந்துட்டு இருக்கான். அப்படியா? ஆமா சார், துளசிய நாங்க கடத்தல. எங்களுக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம வீரசிங்கம் எங்களை அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். நானும் என் அம்மாவும் தப்பிக்கிறதுக்கு உடனடியா முன்ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டாம தலைமறைவா இருங்க. சரி சார். இப்ப நீங்களும் உங்க அம்மாவும் எங்க இருக்கீங்க? வீட்ல தான் சார். இமீடியட்டா வீட்ல இருந்து கிளம்பிடுங்க. எங்கயாவது போய் தலைமறைவாயிடுங்க. நான் முன்ஜாமீன் வாங்கிட்டு தகவல் சொல்றேன். அதுக்கப்புறம் வெளியில வாங்க. சரிங்க சார், இப்பவே கிளம்புறோம். சரிம்மா. என்ன நந்தினி, வக்கீல் என்ன சொன்னாரு? நம்மள உடனடியா இங்க இருந்து தப்பிச்சு போக சொல்றாரு. தேவையான அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு உடனே கிளம்புமா. வா. நீங்க நேரா போங்க. அவன விடாத, புடி புடி. இந்த பக்கம் போற. அப்புறம் அப்படி போங்க. விடாத விடாத.
லோகநாயகி மேடம், லோகநாயகி மேடம். மா டேய் என்னடா என்னாச்சு? மா, இன்ஸ்பெக்டர் வீரசிங்கம் நம்ம ஆளுகளை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு இருக்காமா. அப்புறம் உங்களையும் உங்க பொண்ணையும் தேடி வந்துட்டு இருக்காமா. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. வாமா. 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 ஆமா, பின்னாடி வழியா தப்பிச்சு போயிடலாம். சரி சரி போ போ போ. எங்கேயோ ரொம்ப அர்ஜென்ட்டா வெளில கிளம்பிட்டீங்க போல இருக்குது. வாங்க போலாம். சார், துளசியை நாங்க கடத்தல. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நான் துளசியை பத்தி இப்ப கேட்கவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா எதுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறீங்க? நீங்க விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கொடுமைப்படுத்துவீங்கன்ற பயத்துல தான் நாங்க தப்பிக்க நினைச்சோம். வேற எந்த தப்பும் பண்ணல சார். கொடுமைப்படுத்தவே நினைச்சீங்கல்ல, அப்ப அது என்னன்னு தான் பாத்துருவோம். வாங்க போலாம். சார், நாங்க தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றோம்ல சார். அப்புறம் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எங்களை விட்டுருங்க சார். நீங்களா வந்தீங்கன்னா மரியாதை, இல்லாட்டி லேடிஸ்ன்னு கூட பார்க்க மாட்டேன். போமா, கூட்டு வா. நீ வாடா செல்லம்.